நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணணுன்னா தண்ணி தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. தண்ணியோட ஒரு முக்கியமானது இருக்குது. அது வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஆரம்பத்துலலாம் ஒரு தோட்டத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணணுன்னா வெறும் வாய்க்கால் வரப்பு மட்டும்தான் இருந்துச்சு. தோட்டத்தை சுற்றி வெறும் வரப்பு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஜென்ரேஷனுக்கு அது ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு வச்சுருந்தாங்கன்னா ஒரு தென்னை மரத்தோட அந்த கிளைகளை வெட்டி அந்த தென்னங்கீற்றுகளை வச்சு ஃபென்சிங் போடுறதோ, தென் ஒரு பனை மரத்தை வச்சுருந்தாங்கன்னா அந்த ஒரு பனந்தோப்பாக இருந்துச்சுன்னா அந்த பனை மரத்தை காட்டை சுற்றி வச்சு ஒரு உயிரில் வேலையை யூஸ் பண்ணுறதுன்னு அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு வேலி அமைச்சுக்கிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுக்கால், தென் சிமெண்ட் போஸ்ட்டு, பார்புடு வயரு அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபென்சிங் போட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அதுவும் செக்யூரிட்டியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் ஒரு 6 ஃபீட்டோ இல்லை 7 ஃபீட்டோ டைமண்ட் ஃபென்சிங் ஒரு ஆங்கில் ஊண்டியோ ஒரு குச்சியை ஊண்டியோ போட்டு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபென்சிங் அமைச்சுக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்துக்கு அதுவும் சரியாக தான் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃபீட்டில் தென் ஒரு முருங்கை குச்சிகளையோ ஒரு அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு வேஸ்ட்டான குச்சிகளை வச்சு தென் அது இல்லாமல் அந்த பழைய கம்பிகளை வச்சு ஒரு ஃபென்சிங் போட்டுக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்துக்கு அதுவும் சரியாக தான் இருந்துச்சு. எங்கள் ஏரியாலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த முருங்கை குச்சின்னு ஒன்று இருக்குது. அதை அந்த தோட்டத்தை சுற்றி ஊண்டி கிடைக்கக்கூடிய அந்த டொயின்களை வாங்கி கட்டி இந்த வேஸ்டேஜான சேரீகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கி கட்டி வெறும் அந்த சேரீ மட்டும்தான் இருக்கும், டொயின் தான் இருக்கும். அதை வச்சு சேஃப்டியாக தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துக்கு அதுவும் சரியாக தான் இருந்துச்சு. தென் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக மாறிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு, மழை அதிகமாக பெய்யறதில்ல, தென் ஃபார்மிங்லாம் அதிகமாகிடுச்சு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான். விவசாயம் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிளகு, காஃபி, ஆரஞ்சு, வாழை, தென் பெப்பர் இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக நாங்கள் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் சேஃப்டின்றது ரொம்பவே எங்களுக்கு ஒரு முக்கிய தேவையாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட் நேரத்தில் எல்லாருமே ஊருக்குள்ள இருப்பாங்க, தோட்டம் வேறு இடத்துல இருக்கும். இப்போ ஒரு 6 மணி வரைக்கும் சைட்டில் வேலை செஞ்சுட்டு நாங்கள் தோட்டத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போனோம்னா அப்போ நைட் நேரத்தில் வந்து இந்த திருடிட்டு போகிறதுன்றதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ சேலை கட்டியிருக்கோம், ஒரு டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்கோன்னா அதில் ஏறி வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துடுறாங்க. ஆனால் எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் அப்படி கிடையாது. ஒன்ஸ் நம்ம இன்வெர்ட் பண்ணி நம்ம சோலார் ஃபென்சிங் மேக் பண்ணிட்டோன்னா நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் யாருமே உள்ளே வர முடியாது. அதனால தான் எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் வந்து நான் ரொம்பவே சேஃப்டின்னு சொல்கிறேன். இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக அது நீங்கள் பிளெயின்ஸில் தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷனில் தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சோலார் ஃபென்சிங் அமைச்சிக்கிறது தான் இப்போதைக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், தண்ணியை விட தண்ணி கூட ஒரு நாள் 2 நாள் இல்லாட்டியுமே தென் நம்ம மேனேஜ் பண்ணி போயிடலாம். ஆனால் ஃபார்மிங் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு வாழையோ ஒரு பயிர் வகைகளோ விவசாயம் பண்ணி தென் அது அறுவடை பண்ணுற நேரத்தில் மேபி யாராச்சும் ஒரு 3rd பர்சன் வந்து நமக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதோட கஷ்டம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அனுபவப்பட்டிருப்போம். ஒரு தென்னந்தோப்பு வச்சுருந்தா நைட் நேரத்தில் வந்து அந்த நம்ம வீட்டுக்கு போனோன்னா அந்த தென்னங்காயெல்லாம் பறிச்சுட்டு போகிறதுன்ற இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக நிறையா தான் இருக்கும். எங்கள் ஏரியாலையும் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. 3rd பர்சன் வந்து உள்ளே வருது. அதே மாதிரி தான் ஒரு வீடும், நம்ம வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் சேவர் கூட இல்லாத எத்தனையோ வீடுகள்லாம் இருக்குது. காம்பவுண்ட் சேவர் இருந்தாலுமே அந்த சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். ஒரு 2 நாள் 3 நாள் ஊருக்கு போகணுன்னா நம்ம ஊரில் போய் நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம். வீட்டில் பணம் காசு வச்சுருந்தா தான் அந்த வீட்டை உடைப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. தென் அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வால் ஃபென்சிங் அப்படின்னு ஃபென்சிங்கில் எக்கச்சக்கமான ஃபென்சிங் வந்துருச்சு. தென் உங்களுக்கு சோலார் ஃபென்சிங் தேவைப்பட்டாலோ இல்லை சோலார் ஃபென்சிங் மெட்டீரியல் தேவைப்பட்டாலோ நீங்கள் தாராளமாக கேசிபட்டியில் இருக்க எங்கள் ஸ்ரீகிரி சோலாரை விசிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் எந்த ஏரியாவுக்கு எப்படி ஃபென்சிங் போடணும், எவ்வளோ ஹைட் போடணும், எந்த அனிமல்ஸுக்கு எப்படி போடணும், மனிதர்கள் இல்லாமல் எவ்வளோ சைஸில் நம்ம ஃபென்சிங் போடணும், எவ்வளோ பவர் இருக்கணும், இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு தேவைன்னா யூடியூப்பில் போய் ஸ்ரீகிரி சோலார் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட பேஜ் வரும். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் தேங்க்யூ.